திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் முதல் வாரம் புதன்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவின் பாலை நிலத்தில் மாசாவின் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையை என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டிதான் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பாசுரம். தன்னொளி மிளிரும் வைகறை வேளையில் பன்னொளி பாவால் விண் எதிரொலிக்கும். மண்ணகம் மகிழ்ந்து ஆர்ப்பொலி எழும்பும். சின்னமாய் நரகத்தில் புலம்பலும் கேட்கும். ஏனெனில் உயிர்த்தார் வல்லவர் இயேசு, என்றும் சாவினை வென்றார் ஆண்டவர். அளித்தார் நரகத்தின் ஆணவ அரணை, அளித்தார் எமக்கு விடுதலை கருணை. கல்லறை சிறையில் அடைப்பட்டு கிடந்தவர், கல்மண காவலர் கடுமையாய் காத்தும் எல்லா தடையையும் எளிதாய் கடந்தார். வல்ல வீரராய் வெற்றியுடன் எழுந்தார். விழுமிய தூதர் விளம்பியவாறே எழிலுடன் உயிர்த்தார் இறந்த நம் ஆண்டவர். பழியும் பாவமும் நரகம் தரும் மூச்சும் அழுகையும் புலம்பலம் அனைத்துமே ஒழித்தார். என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்ச்சியாய் இன்று இயேசுவே எமக்கமைவீரே. தம் அருளால் புதுப்பிறப்படைந்தோம். திரு வெற்றியில் பங்கெமக்களிப்பீர். இறப்பை வென்று ஒளிரும் இயேசுவே, சிறப்பும் ஆட்சியும் உமக்கே என்றும். பிறப்பிலா தந்தையும் தூய ஆவியாரும் நிறை புகழ் என்றும் உம்முடன் பெருக. ஆமீன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தமது திரு இரத்தத்தால் மீட்ட தம் மக்களுக்கு அவரே ஒளி. அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தமது திரு இரத்தத்தால் மீட்ட தம் மக்களுக்கு அவரே ஒளி. அல்லேலூயா. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக இயங்குகின்றது. ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாய் இருக்கின்றீர். இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தமது திரு இரத்தத்தால் மீட்ட தம் மக்களுக்கு அவரே ஒளி. அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தமது திரு இரத்தத்தால் மீட்ட தம் மக்களுக்கு அவரே ஒளி. அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து கல்லறையினின்று உயிர்த்தெழுந்தார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள்.
ஆண்டவரின் தூதர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேலுள்ள நீர் திரளை ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்தவளைகளை பனிமலையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே குளிர்மையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே மூடு பனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவை பகலை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே இருளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களை முகில்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலக ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளை குன்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களை ஆறுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களை நீர்வாழ் உயிரினங்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளை கால்நடைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாட்சியும் உள்ளவரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா அசரியா மிசாவேல் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தின் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் ஆட்சி அடையவும் தகுதி உள்ளவர். நம் மீட்பராகிய கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்தார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து கல்லறையினின்று உயிர் தெழுந்தார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு புதியதோர் பாடலை பாடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தாம் வாக்களித்தபடியே ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாம் வாக்களித்தபடியே ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. புதியதோர் பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறை புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தாம் வாக்களித்தபடியே ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாம் வாக்களித்தபடியே ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதை நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. முதல் வாசகம். திருத்தூத பணிகளின் நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள்.
கடவுள் நாசரேத் இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருண் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னாரென்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறிந்து கொண்டீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையிலிருந்து விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது, என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது, என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் தூயவனை படுகொலியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடம் இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகொலியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். விண்ணுலகிற்கு உயர்த்தப்பட்டவர் தாவீது அல்ல. ஏனெனில் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு கால்மணையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என கூறினார் என்று அவரே சொல்கிறாரே. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதாக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்போது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒருவர் ஒப்புரவாக்கப்பட்டால் கடவுளுக்கு புறம்பானவற்றோடு தன்னை அவர் இனி அசுத்தப்படுத்திக் கொள்வதில்லை. குருவான ஆரிகன் எழுதிய ரோமையருக்கான கடிதத்தின் விளக்க உரையிலிருந்து வாசகம். கிறிஸ்துவோடு நீங்கள் உயிர் தெழுந்தீர்களேயானால் மேலானவற்றின் மீது உங்கள் இதயங்களை இருத்துவீர்களாக. அங்கே கிறிஸ்து இறைவனின் வலப்புறம் அமர்ந்துள்ளார். உங்கள் மனங்களை மேலானவற்றில் இருத்துங்கள், பூவுலகத்திற்கு உரியவற்றில் அல்ல. இவ்வாறு நடப்பவன் நம் ஆண்டவராகிய இயேசுவை உயிர்ப்பித்தவரை விசுவசிக்கிறான் என வெளிப்படுத்துகிறான். இவனது விசுவாசம் நீதியாக கருதப்படும். ஆண்டவர் இயேசுவை இறந்தோர் நின்று உயிர்ப்பித்தவரை ஒருவன் விசுவசித்தாலும் அவனிடத்தில் அநீதியானது ஒன்று இருக்குமாயின் அவன் நீதிமானாக கருதப்பட இயலாது. ஏனெனில் அநீதிக்கு பொதுவானதாக நீதியோடு எதுவும் இருக்க இயலாது. ஒளி இருளோடு இருக்க முடியாது, வாழ்வு சாவோடு இருக்க முடியாது. இவ்வாறு கிறிஸ்துவில் விசுவசிப்பவர்களாயினும் அவர்கள் அநீதி செயல்களை உடைய பழைய மனிதனை கலைந்திராவிடில் அவர்களது விசுவாசம் நீதியாக கருதப்படாது. இங்கனமே நீதி அநீதிக்கு உரியதாகி விடாது, மரியாதை அவமரியாதைக்கு உரியதாகி விடாது, நன்மை தீமைக்கு உரியதாகி விடாது, தாராளத்தன்மை பேராசைக்கு உரியதாகி விடாது, இரக்கம் கொடுமைக்கு உரியதாகி விடாது.
தீய பழைய பழக்கங்களை உதறி தள்ளிவிட்டு புதிய மனிதனாக உடையணிந்து கடவுளுக்கேற்ப உருவாக்கப்பட்டு படைத்தவரின் சாயலுக்கேற்ப அறிவில் புதுப்பிப்பீர்களாக. இயேசு நம் பாவங்களுக்காக சாவுக்குள்ளானார், நம் ஏற்புடைமைக்காக உயிர்ப்புக்கு உள்ளானார். இவ்வாறு அவர் சாவிற்கு காரணமான அனைத்தையும் நாம் வெறுத்து விரட்டுவோம். அவர் நம் பாவங்களுக்காக இறந்தார் என்பதை நாம் விசுவசித்தால், நம் மீட்பர் சாவுக்குள்ளானார் என்பதை நாம் அறிந்தால், ஒவ்வொரு பாவத்தையும் நாம் எவ்வாறு புறம்பானதாகவும் எதிரானதாகவும் கருதாமல் இருக்கலாம்? இன்னமும் பாவத்தோடு ஒரு விதமான பிணைப்பையோ நட்பையோ நாம் கொண்டிருந்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை ஒரு பொருட்டாக நாம் கருதவில்லை என்றே நாம் வெளிப்படுத்துகின்றோம். எதனோடு அவர் போராடி மேற்கொண்டாரோ அதனையே நாம் அரவணைத்து பின்பற்றுகிறோம். நம் பாவங்களுக்காக அவர் சாவுக்குள்ளானார். நாம் கிறிஸ்துவோடு உயிர்த்தோம் என்றால், நாம் புதிய வாழ்வில் நடப்போம் என்றால், அதாவது நீதிக்கேற்ப நாம் வாழ்வோம் என்றால், அவரே நம் நீதியாய் விளங்குகின்றார். மாறாக பழைய மனிதனை அவனது செயல்களோடு நாம் தூக்கி எறியவில்லை என்றால், அநீதியில் நாம் வாழ்வோம் என்றால், நாம் ஏற்புடைமைக்காக கிறிஸ்து இன்னமும் உயிர் தெழவில்லை என்றும் நம் பாவங்களுக்காக அவர் மரிக்கவில்லை என்றும் உறுதிப்பட நான் கூறுவேன். இதனை நான் விசுவசித்தேன் என்றால், அவர் எதற்காக துன்புற்று மரித்தாரோ அதை நான் அன்பு செய்வேனா? ஏன் ஏற்புடைமைக்காக அவர் உயிர் தெழுந்ததை நான் விசுவசித்தேன் என்றால், அநீதியில் எவ்வாறு நாம் இன்பம் காண்பேன்? யார் கிறிஸ்துவின் உயிர்ப்பின் உதாரணத்தை பின்பற்றி புதிய வாழ்வினால் தம்மை உடுத்தி கொண்டார்களோ, பழைய ஆடைகளான அநீதியையும் கொடுமையையும் சாவின் காரணமாக தூக்கி எறிகின்றார்களோ, அவர்களை மட்டுமே கிறிஸ்து ஏற்புடையவராக்குகின்றார். ஆகவே விசுவாசத்தினால் நாம் ஏற்புடையவர் ஆனதால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நாம் சமாதானம் கொண்டுள்ளோம். அவர் வழியாகவே நாம் அருளை விசுவாசத்தினால் அடைந்துள்ளோம். கடவுளின் மகிமைக்கான நம்பிக்கையில் நாம் அகமகிழ்கின்றோம். ஆனால் அப்போஸ்தலரின் எண்ணத்தை இன்னமும் கவனமாக நாம் ஆராய வேண்டுமென்றால், சமாதானம் என்ற வார்த்தையினால் அவர் என்ன கூறுகின்றார் என்பதை தேடுவோம். இந்த சமாதானம் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவிடமிருந்து வருகின்றது. இச்சமாதானத்தில் எவ்வித முரண்பாடும் பிரிவினையும் இல்லை. எவ்வித வெறுப்புக்குரிய அநாகரிக செயல்களும் ஏற்படுவதில்லை. பகைவனும் கொடுங்கோலனுமான அழகையை பின்பற்றி முன்பு கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்த நாம், இப்பொழுது அவனது படைக்கலங்களை புறக்கணித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அவரது இரத்தப்பழியால் கடவுளோடு ஒப்புரவாகின்றோம். ஆகவே கடவுளோடு ஒருவர் சமாதானத்தோடு இருந்தால், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒருவர் கடவுளோடும் பகைவனோடும் எதுவும் பொதுவாக இருக்க முடியாது. குருவான ஆரிகன் எழுதிய ரோமேயருக்கான கடிதத்தின் விளக்க உரையிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர்
எங்களை மலைப்புக்கு உள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலேயே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். மோசே முதல் இறைவாக்கினர்கள் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அல்லேலூயா. மோசே முதல் இறைவாக்கினர்கள் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடி அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நாம் பகைவரிடந்து நம்மை வெறுப்பார் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தம் தூய உடன்படிக்கையை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையம் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய் உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவார், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்த ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மோசே முதல் இறைவாக்கினர்கள் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அல்லேலூயா. மோசே முதல் இறைவாக்கினர்கள் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அல்லேலூயா. மன்றாட்டுகள். நம்முடைய பாவங்களுக்காக சாவுக்கு கையளிக்கப்பட்டவரும் நாம் ஏற்புடையவர்களாவதற்கு வாழ்வுக்கு உயிர் பெற்று எழுந்தவருமாகிய கிறிஸ்துவிடம் கெஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது வெற்றியினால் எங்களை காத்தருளும். எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக நீர் சாவை வென்றீர், எங்களை உன்னதத்திற்கு எழுப்பும்படியாக உயிர் தெழுந்தீர். எங்கள் இதயங்களுக்கு எழுச்சியூட்டி உமது தூய ஆவின் கொடையால் இன்று எங்களை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவர், உமது வெற்றியினால் எங்களை காத்தருளும். விண்ணகத்தில் தூதர் உம்மை புகழ்கின்றனர், மண்ணகத்தில் மாந்தர் உம்மை வணங்குகின்றனர். இப்பாஸ்கா காலத்தில் நாங்கள் எங்களது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவோமாக. ஆண்டவர், உமது வெற்றியினால் எங்களை காத்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே, உயிர் தெழுதலை எதிர்நோக்கியிருக்கும் உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இன்று எங்கள் மீது இறங்கி எல்லா தீமைகளினின்றும் எங்களை காத்தருளும். ஆண்டவர், உமது வெற்றியினால் எங்களை காத்தருளும். எங்கள் வாழ்வாகிய கிறிஸ்துவே, உமது வருகையின் நாளை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறோம். நாங்களும் உம்மோடு சேர்ந்து மாட்சியில் பங்கு கொள்வோமாக. ஆண்டவர், உமது வெற்றியினால் எங்களை காத்தருளும்.
நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. எங்கள் தந்தையாகிய கடவுளே, எங்கள் ஆண்டவரின் உயிர்த்தெழுதலை கொண்டாடும் மகிழ்வை நீர் எங்களுக்கு ஆண்டுதோறும் தருகின்றீர். இத்தகைய ஆண்டு விழா எங்களை நிலையான மகிழ்ச்சிக்கு கொண்டு வருவதாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.